அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாயும் ராகும் எங்கே குடியிருந்தாலும் ஒரு விளைவு ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லி முன்னோர்கள் குறிப்பேது வச்சுருக்காங்க. அதை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு ஆகிய இருவரும் சேர்ந்து இப்போ மேசத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலையில், அதாவது சொல்லினா வரேன், கருத்தில் கொண்டுங்க, கடைசியில் முடிக்கிறேன். அவங்களுக்கு தலையில் எந்த வியாதி வந்தாலும் தலையில் தான் சொல்லியிருக்காங்க. ரிஷபத்தில் இருந்தால் முகத்தில், மிதுனத்தில் இருந்தால் கையில், கடகத்தில் இருந்தால் இதயத்தில், சிம்மத்தில் இருந்தால் வயிற்றில், கன்னியில் இருந்தால் அடி வயிற்றில் அல்லது கிட்னியில், துலாயத்தில் இருந்தால் மர்ம உறுப்பில், விருச்சிகத்தில் இருந்தால் அமருமிடத்தில், தனுசுவில் இருந்தால் ஆசான வாயில் அல்லது தொடையில், மகரத்தில் இருந்தால் கால் முட்டியில், கும்பத்தில் இருந்தால் கால்களில், மீனத்தில் இருந்தால் உள்ளங்காலில். இந்த இடத்துலலாம் அவங்கள வியாதிகள் தாக்கி அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைக்கு கூட கொண்டு போகலான்னு சொல்லி இவன் முன்னோர்களுடைய கருத்து. அவங்க இந்த ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த இடத்தில் வியாதிகள் வந்ததுன்னு உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். இதோடைய அமைப்பு ஒரு சிறிய கருத்து. இந்த கருத்தில் கொண்டு எதனால இந்த இடத்துல நம்மளுக்கு வியாதி வருது நிறைய பேர் தெரியாம முடிப்பாங்க. இதனுடைய செவ்வாய் ராகுடைய இணைவுல தான் இருக்குது. ஆனால் செவ்வாய் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் ஒரு இடத்துல. அதை கருத்தில் கொள்ளணும். செவ்வாய் தனியா ராகு தனியா இருந்து ஒரு பார்த்துக்கினாலும் எந்த பாதிப்பும் இல்லை. செவ்வாயும் ராகும் சேர்ந்து இருந்தா இந்த பிரச்சனை தான் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க இதில் கேட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.